இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். எபிரேயர் 13:5 நான் வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். போதும் என்கிற தீர்மானத்தை தான் இன்னைக்கு எடுக்க போகிறோம். பிரசங்கியில் நம்ம வாசிக்கிறோம், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த திருப்தி, போதும் என்ற மனம் அநேகர் வாழ்க்கையில் இல்லை. எவ்வளவுதான் பணத்தை சேர்த்தாலும் ஓகே, நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சேர்த்தாச்சு போதும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதா? போதும், நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துட்டோம், மீதி இருக்கிற அந்த சம்பாத்தியத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லப்பட்டது போல இந்த பண ஆசையினால ஏராளமான தீமைகள் நம்ம வாழ்க்கையில நடைபெறுகிறது. விரோதங்கள், பொய் சாட்சி சொல்லுகிறது, குடும்பத்தில் குழப்பங்கள், இன்னும் தற்கொலைக்கு நேராக போகிறவர்கள் அநேகர். பண ஆசை மாத்திரமல்ல, பொருளாசை. பொருளாசைக்காரன் விக்கிரக ஆராதனைக்காரனாய் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பொருளாசை என்பது, நம்ம ஒரு கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு பண ஆசை பொருளாசை ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, நம்ம ஒரு காரியத்திற்காக நம்ம சென்றிருப்போம், ஆனால் அங்கே பார்க்கறது எல்லாவற்றையும் நம்ம வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த தேவையற்ற இந்த பொருளாசையினால தேவையற்ற வீண் செலவுகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இதனால் கடனுக்கு நம்ம ஆளாகிறோம். கடன் பிரச்சனையினால் அநேக குடும்பங்கள் தற்கொலைக்கும் சமாதானமற்ற நிலைக்கும் நிறைய பிரிவினைகளுக்கும் ஆளாகிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த தீர்மானத்தை எடுக்க போகிறோம். பொருளாசை, பண ஆசை எனக்கு வேண்டாம், எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு தேவையானதை ஆண்டவர் கொடுப்பார் என்ற ஒரு உறுதியோடு நம்ம இருக்க போகிறோம். நம்ம வீட்டில் அநேக பொருட்களை நீங்கள் சேர்த்து வைத்திருப்பீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணாத பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்க இன்றைக்கி தீர்மானிங்க. ஒருவேளை ஒரு பொருளை நீங்கள் 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்ணாமல் அப்படியே வைத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு உபயோகமான பொருளே இல்லையா? அதனால அந்த பொருளை எடுத்து தேவையுள்ளவர்களுக்கு கொடுங்க. அநேக ஆடைகளை வைத்திருந்தீங்கன்னா உங்களிடத்தில் இருக்கிற ஆடைகளை மற்றவர்களுக்கு கொடுங்க. நிச்சயமாக அது இல்லாதவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள், உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதத்தையும் அவரே நம்மளுக்கு கொடுப்பார். காட்டு புஷ்பத்தை உடுத்துவிக்கிறவர் நம்மளை உடுத்துவிக்க மாட்டாரா? பறவைகளுக்கு அவர் உணவை கொடுக்கிறவர் நமக்கான தேவைகளை அவர் சந்திக்க மாட்டாரா? நிச்சயம் சந்திப்பார்.